This video sponsored by BuyMode mobile app. ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் சும்மா தட்டி விட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் 5வது இயர்லேருந்து கல்வியில் சிறந்த பெண்கள் பற்றின இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலருடைய பேர்லாம் அதில் இருக்குது. அதை நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பக்தி இயக்கம் வளர்த்த காலத்தில் காரைக்காலில் அம்மையாரும் ஆண்டாள் முதலிய பெண்கள் தான் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள். கல்வியில் சிறந்த பெண்கள் முதலாவதாக முத்துலட்சுமியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவனுடைய காலம் 1886 முதல் 1968 வரை. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அடையாற்றில் 1930 அவ்வை இல்லமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனையும் ஆகியவற்றை நிறுவியவர். இரண்டாவதாக பண்டித ரமாபாய். இவருடைய காலம் 1858 முதல் 1922 வரை. இவங்க சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். 1822 ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணைவரும் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கி வைத்தனர். அடுத்ததாக மூவலூர் ராமாமிர்தம். அவருடைய காலம் 1883 முதல் 1962 வரை. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசின் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி தொகையை இவரின் பெயரில் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஐடா சோபியா ஸ்கெட்டர். இவருடைய காலம் 1870 முதல் 1960 வரை. தமிழகத்திற்கு மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் ஐடா சோபியா ஸ்கெட்டர். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவங்க சாவித்திரிபாய் பூலே. இவர்களின் காலம் 1831 முதல் 1897 வரை. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆசிரியர்.